பேத்தி மேல அளவில்லா பாசத்தை வச்சிருந்த இந்த பாட்டியம்மா மார்க்கெட்டுக்கு அவங்க பேத்தியை கூப்பிட்டு போறப்போ அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிடுறாங்க. இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ இப்படியே 12 வருஷம் ஆகுது. ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்க கேங்கா சேர்ந்து ஒரு ஆளை ஏமாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா நடந்த சண்டையில அவன் கீழே விழுந்து அவன் தலையிலுமே அடிபட்டுடுது. இதனால போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு சொல்லி இவங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சாப்பிடுறதுக்கு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்கறப்பதான் அந்த மில்க் டப்பால தொலைஞ்சு போன அந்த பொண்ணோட போட்டோ இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு தான் இப்ப பாலை வச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணாவுமே இருக்கும். உடனே பாட்டியோட ஞாபகம் அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்குது. நமக்கு நடந்த பிரச்சனையில இந்த இடத்துல இருக்கிறத விட அங்க இருக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணுக்குமே தெரியுது. இந்த பாட்டியம்மா 12 வருஷமா தன்னோட பேத்தி வருவாங்கன்னு சொல்லி ரொம்பவுமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பேத்தி வர விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அவங்களை கூப்பிட்டுட்டுமே வராங்க. 12 வருஷமா ரொம்பவுமே சோகத்துல இருந்த இந்த பாட்டியம்மா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணோட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தன்னோட பேத்தி வந்துட்டான்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இதோட பார்ட் 2 பார்க்கணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுமே போயிருங்க.